Welcome to RSR Maths Scientific Notation Sum Part 6. Find the value of 18,000 power 4 divided by 30,000 power 2. The law of indices a power m power n பவருக்கு பவர் தான் மல்டிப்ளை ஆகும். இது ஜென்ரல் ரூல். இந்த ஃபஸ்ட்டு இந்த 18,000 எடுங்க. இந்த நம்பர் எல்லாத்தையுமே 10, 100, 1000 இப்படி வர மாதிரி மாற்றிக்கிட்டு கடைசி 10 பவரில் மாற்றணும். இந்த 18,000 வந்து இந்த ஃபஸ்ட் நம்பரை 18 into 1000 போடுங்க. 18 அப்படியே வச்சுட்டு 1000 வந்து 10 கியூவாக போடலாம். 3 0 இருந்தால் 3. அடுத்த நம்பர் 30,000, அதை 3 into 10,000 போட்டு 3 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 4 0 போட்டு 10 power 4 போடுறோம். இப்போ செம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை எழுதிக்கிறோம். 18,000 power 4. 18,000 எடுத்துகிட்டு அதுக்கு மேலே எதுனா 18 into 10 கியூப் அதை போட்டு மேலே பவர் போடுறோம். அப்போ இந்த பவர் 4 18க்கு வரும், இந்த 10 power 3க்கு வரும். அப்போ 18 power 4னா 18 power 4, 10க்கு வரும்போது 3 4s are 12ன்னு மாறிக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கான ஃபார்ம் வந்து இது. ரெண்டாவது 30,000 பவர் 2 அதை எழுதிட்டு இந்த 30,000க்கு இப்போ நம்ம என்ன இங்கே எழுதிருக்கோம்னா 3 into 10 power 4 போட்டிருக்கோம். அதை அப்படியே போட்டுட்டு மேலே உள்ள இங்கே ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போட்டுருங்க. இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கும் வரும், இந்த நம்பருக்கும் வரும். இப்போ 3 ஸ்கொயர் வரும்போது 3 ஸ்கொயர், 10 power 4க்கும் வந்துடும். இப்போ 3 ஸ்கொயரை 9 போட்டுக்கலாம். இந்த 10 power 4க்கு அந்த பவருக்கு பவர் இருந்தால் லா ஆஃப் இண்டிசஸ் படி 8 வந்துடும். அப்போ இது 2 நம்பர். தேர்ஃபோர் சம்முக்கு வந்துடுங்க. இப்போது ஃபஸ்ட் ஆன்சர் டிவைடட் பை செகண்ட் ஆன்சர். இதுக்குள்ளே 18 power 1000 power 4க்கு உள்ள ஆன்சர் வந்து இந்த எழுதியிருக்கோம். 18 power 4 into 10 power 12 டிவைடட் பை 30,000க்கு ஆன்சர் இந்த இருக்குது 9 into 10 power 8. இப்போ இந்த 18 power 4 வந்து ஒரு 18 into 18 க்யூப்னு எழுதிக்கங்க. ஏன் எழுதுறோம்னா இந்த 9 டேபிள் அடிக்கிற மாதிரி இந்த 9க்கு 18 அடிப்படும். அதனால் ஒரு 18 வச்சுக்கிட்டு மீதி 18 க்யூப் இங்கே வச்சிடறோம். இந்த 10 power 12 அப்படியே இருக்குது. இந்த 10 power 18 8 வந்து மேலே போனால் 10 power -8 ஆகும். அது லா ஆஃப் இண்டிசஸ் தான். அப்போ இந்த 18க்கும் 9க்கும் ஒரு தடவை அடிச்சோம்னா 2 டைம்ஸ் வரும். 2 into இந்த 18 க்யூப் இன்ட்டு இந்த 10 powerல 12 - 8னா 4 வந்துடும். அப்போ இந்த 18 க்யூப் இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணோம்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து இந்த 11664 இன்ட்டு 10 power 4. இது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதணும். அப்போனா இந்த பாயிண்ட் போகணும். இந்த இடத்துல பாயிண்ட்டே இல்லை. அப்போ 1164.0ன்னு வச்சுங்க. இந்த பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டுக்கு பக்கத்தில் வரணும், 1க்கு பக்கத்தில் வரணும். அப்போ இதை இப்படி மாற்றிட்டு இந்த பாயிண்ட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகுது. அப்போனா பாசிட்டிவ் பவர் எத்தனை டிஜிட் தாண்டி போகுது? 1 2 3 4 டிஜிட். தேர்ஃபோர் 1.164 இன்ட்டு 4 டிஜிட் போகிறவாசி 10 power 4. ஏற்கனவே 10 power 4 இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை சிம்பிளை பண்ணால் 10 power 4 + 4 8. இப்போ திஸ் இஸ் தி ஈக்குவலன்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார் த கிவன் நம்பர். இந்த நம்பருக்கு இந்த கொடுத்த டிவிஷனுக்கு கரெக்டான சயின்டிஃபிக் நோட்டேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். தேர்ஃபோர் இதுபோல் நிறைய சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய அட்டன் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து டைரெக்டாக சில சிலபஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு இது வந்து கால்குலேஷன் யூஸாக வந்து எடுத்துருக்கேன். இன்னும் ஒரு பார்ட் தான் இருக்குது, இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் RSR Maths, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.